பட் என்னோட சின்ன வயசு கோச்சுன்னா என்னோட டேடி மட்டும்தான். அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கேன். என்னோட பிரதரை பார்த்து நான் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன். நான் நினச்சேன் அவங்க பயமாக இருக்கும், எதுவும் சொல்லிடுவாங்களோ, எதுவும் திட்டிடுவாங்க, லைக் அப்படி இருந்தேன். பட் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தபோது லைக் நான் வந்து டவுன் ஆகலை. எல்லாருமே சொன்னாங்க, ஏன் உங்கள் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க, எப்படி அது அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ள நிறைய ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. பட் கேம்னு வரும்போது நான் அது கூடயான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாண்டு தான் ஆகணும். அது அந்த மாதிரி அந்த டைமில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதனால தான் எனக்கு ரன்னு கன்சிஸ்டன்ட் அடிக்க முடிஞ்சிச்சு. சீனியர்ஸ்லாம் நிறைய மென்டலாக நிறைய யோசிப்பாங்க, நிறைய ஸ்லெட்ஜ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு கிரிக்கெட் வித் பேக்ஸில் தமிழ்நாடு உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ்னு சொல்லி ஆகும். டெஃபினட்டாக ஒரு பக்கம் கமலினி, அக்ஷரா அண்ட் கீர்த்தனா 3 பேர் இருக்காங்க. ஏர்போர்ட்லேருந்து இப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக இறங்கின உடனே அவங்கள பிடிச்சிட்டேன். ஸோ கமலினி எப்படி இருக்குது? 15 இயர்ஸில் தமிழ்நாடு டெபியூ பண்ணியிருக்கீங்க, ஒரு நல்ல ஸ்டார்ட்டும் கூட. இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இன்ஃபேக்ட் ஸ்கேட்டிங் சாம்பியன் இல்லையா ஜூனியர் லெவலில்? ஸோ ஸ்கேட்டிங்லேருந்து கிரிக்கெட் என்ன ஒரு மாற்றம், அது சொல்லுங்கள். அதை பற்றி ஆக்சுவலாக நான் ஸ்கேட்டிங் வந்து லைக் 11 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஒரு 11 இயர்ஸ் தான் ஸ்கேட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் அங்கேருந்து நிறைய எனக்கு ஸ்கேட்டிங்லேருந்து நிறையா ப்ரைஸஸ் சம்திங் நிறையா வந்து அங்கேருந்து சென்னைக்கு தான் நேரு ஸ்டேடியமில் தான் எனக்கு ஸ்டேட் மேட்ச், அதில் சாம்பியன் சம்திங். அதுக்கப்புறம் எனக்கு கிரிக்கெட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்னோட பிரதரை பார்த்து நான் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட பிரதரோட அது ஒரு இதுதான் எனக்கு ஒரு ஆம்பிஷனாக ஒரு பெருசாக மாறிச்சு கிரிக்கெட்டாக. அதை பார்த்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் தான் லைக் 15 இயர்ஸில் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் அவர் பிரதர் பார்த்தீங்கன்னா டாமினிக், இப்போ ரீசெண்டாக நடந்த ஜூனியர் சூப்பர் கிங்ஸில் அவங்க ஸ்கூலில் ஜெயிச்சாங்க இல்லையா? சூப்பர். ஸோ உங்கள் பிரதர் பார்த்து நீங்கள் ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க, லெஃப்ட் ஹேண்டட் பேட்டராக. ஏன்னா நீங்கள் அண்டர் 15 வந்து பார்த்தீங்கன்னா கீப் பண்ணியிருக்கீங்க தமிழ்நாடு லீட் பண்ணும்போது. அண்டர் 19 வந்து ஆஃப் ஸ்பின்னும் போட்டிருக்கீங்க, லெக் ஸ்பின்னும் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டிங் ஓப்பனிங் ஆடுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. நீங்கள் யார் தான் நீங்கள்? ஸ்டார்டிங் நான் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ரைட்டு தான். பட் எனக்கு லெஃப்ட் நேச்சுரலாக ட்ரைவெலாம் வந்தபோது அப்படியே நான் அந்த லெஃப்ட்டை கண்டினியூ பண்ணேன். லெஃப்ட்லேயே ஆடலாம் அப்படின்னு கண்டினியூ பண்ணும்போது அந்த லெஃப்ட் எனக்கு எல்லாமே நேச்சுரலாக வந்துச்சு. ஆக்சுவலாக நான் லெஃப்ட்லேயும் போலிங் போடலாம் ட்ரை பண்ணேன். ஏன்னா லெஃப்ட்லேயும் எனக்கு போலிங் வரும், லெஃப்ட்லேயும் கூட எழுதுவேன். நான் நிறையா ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி எழுதுவேன். ஆக்சுவலி கீப்பிங்கும் எனக்கு நேச்சுரல், எல்லாமே நேச்சுரலாக வந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு போலிங் அவ்வளோவா நேச்சுரலாக வராது, பட் எனக்கு விக்கெட் கீப்பிங் நேச்சுரலாக வர ஆரம்பிச்சிச்சு. பட் எனக்கு மொத்தமாக பேட்டிங் கீப்பிங் போலிங் எல்லாமே நேச்சுரலாக வந்ததுனால சரி எல்லாமே ட்ரை பண்ணுவோமே, எந்த சிச்சுவேஷன் இருக்குமோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் மாறிக்கலாமேன்னு ஒரு ஃபீலிங். அண்ட் உங்களுடைய ஃபஸ்ட்டு கோச் யார்? ஏன்னா நீங்கள் சொந்த ஒரு மதுரை இல்லையா? நீங்கள் மதுரையில் வந்து ஃபஸ்ட்டு சின்ன வயசு கிரிக்கெட் ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் சென்னை வந்து இப்போ வந்து சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் ட்ரெயின் பண்ணுறீங்க. லூயி மெரோனஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களோட சின்ன வயசு கோச் யார்? அந்த நீ இப்போ யார் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை? பட் என்னோட சின்ன வயசு கோச்சுன்னா என்னோட டேடி மட்டும்தான். என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கோச்னால எங்கள் டேடி தான். அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கேன். என்னோட டேடி என்னோட மம்மி ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் லூயி சார், ஸ்ரீராம் சார், இங்கே நிறைய கோச்சஸ் இருக்காங்க. பட் எனக்கு ஸ்டார்டிங் கோச் எங்கள் டேடி தான் முதல் ஸ்டார்டிங் கோச். நீங்கள் லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர் இல்லையா? ஏன்னா அந்த பக்கம் திரிஷ் காமனி ஓப்பனிங், அவங்க வந்துட்டு அவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் த கிரேட்ஸ்ன்னு சொல்லணும் தமிழ்நாட்டிலேருந்து போய் வெளியே கலக்குனது. அவங்களோட ஆடும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? அவங்களோட ஆடும்போது லைக் எப்படின்னா அவங்கள பார்த்து நான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக ஷார்ட்ஸு எந்த ஷார்ட்ஸ் ஆடலாம், அந்த டைமுக்கு எந்த ஷார்ட்ஸ் ஆடலாம், எந்த பால் எந்த லைனில் அடிக்கலாம், லைக் ஃபஸ்ட் ஓவராக இருந்தாலுமே அந்த பால் எந்த லைனில் அடிக்கலான்னு அந்த மாதிரி கற்றுக்கிட்டேன். லைக் நாளாக பண்ணும்போது ஃபஸ்ட் ஓவரில் அந்த பால் அடிக்கணுமா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். பட் அவங்க ஃபஸ்ட் ஓவரில் அந்த பால் அந்த லைனில் இருந்தாலுமே லைக் அந்த லைனில் இருந்தால் அவங்க அடிச்சிருவாங்க. அதை கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் நான். நிறையா கொஞ்சம் மூவ் பண்ணி ஃபார்வராக அடிக்கிறது, அந்த விஷயம் நிறைய கற்றுக்கிட்டேன் அவங்ககிட்ட. ஸோ கீர்த்தனா, நீங்கள் வந்து கமலினியை வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது என்ன யோசிச்சிங்க ஃபஸ்ட்டு? ஆனால் அந்த மாதிரி 15 வயசில் ஸ்டேட் டீம் ஆடுறா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது என்ன நீங்கள் பார்த்து யோசிச்சிங்க அவங்கள பார்த்து? Actually, for the way she bats, for the way she bowls, feels, the attitude which she has on the ground, she's really a great prodigy. Tuned in the right way, she is that aspect. I've always, considering her age, the skill which she possesses is something extraordinary. I haven't seen a 15-year girl scoring those tons, scoring those runs initially, கிடைக்கிற opportunities use பண்ணி moving up the ladder. That is very good to see, and I think she can do so much more for Tamil Nadu. ஸோ கமலினி, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 15 ஆடிருக்கீங்க,
அண்டர் 19 நீங்கள் ஆடிட்டீங்க, அண்டர் 23 நீங்கள் இந்த வருஷம் ஆடினீங்க, தமிழ்நாடு டீமுக்கு ஆடிட்டீங்க. ஸோ ஒரு 14-15 அந்த ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே போகும்போது நீங்கள் என்ன யோசிச்சிங்க? ஓகே, ஏன்னா அந்த பக்கம் ஒரு திரிஷ்காம் இருக்காங்க, இந்தியா காட்டிருக்காங்க, இந்த பக்கம் ஒரு நிரஞ்சனா இருக்காங்க, இந்த பக்கம் கீர்த்தனா இப்போ WPL செலக்ட் ஆயிருக்காங்க, இந்த பக்கம் அக்ஷரா எப்பயும் ஒமானில் ஆட்டிங்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாருமே உங்களோட ரொம்ப இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஜ் பெரியவங்க. எப்படி யோசிச்சிங்க? எப்படி நீங்கள் பேசுனீங்க முதல்ல உள்ளே போயிட்டு? அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? உங்கள் கேப் யார்கிட்ட வாங்கினீங்க ஃபஸ்ட்டு? ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சீனியர் ஸ்கூலில் போகும்போது லைக் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. லைக் எல்லாருமே சீனியர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு அவ்வளோ பேச முடியல யார்ட்டையும் அவ்வளோ. பட் ஆனால் எல்லார்ட்டையும் அவ்வளோ பழகும் போது ஆனால் அவங்க எவ்வளோ நல்ல கேரக்டர்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. அவ்வளோ நல்லது சொன்னாங்க. லைக் எம்டி அக்காவாக இருக்கட்டும், லைக் நிரஞ்சனா அக்கா, கிட்டி அக்கா, அக்ஷரா அக்காவும் இருக்கட்டும், அவங்கள்ட்ட பழகும் போது தான் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணணும் வைக்கணும். லைக் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கும் போது தான் தெரிஞ்சு நான் நினச்சேன் அவங்க பயமாக இருக்கும், எதுவும் சொல்லிடுவாங்களோ, எதுவும் திட்டிடுவாங்க லைக் அப்படி இருந்தேன். பட் ஆனால் அவங்க அவ்வளோ அட்வைஸ் பண்ணி அவ்வளோ நான் சின்ன பிள்ளைன்னு நினச்சி அவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அட்வைஸ் நிறைய பண்ணாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்களை நீங்களே திருப்பி பார்க்கும்போது சொல்கிறேன், எப்போயாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆடும்போது இவங்க ரொம்ப வேகமாக போடுறாங்களோ அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை அந்த பாலை பார்த்தா, ஏன்னா நீங்கள் வந்து அவங்க சொன்ன மாதிரி நிறைய ஹண்ட்ரட்ஸ் வச்சுருக்கீங்க, முக்கியமான டைமில் நிறைய பிக் நாக்ஸ் ஆடி இருக்கீங்க, பவுலிங் போடுறீங்க, கீப்பிங் பண்ணுறீங்க, ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது. சம்டைம்ஸ் உங்கள் தாட்டில் வந்துட்டு ஓகே இது நம்மளால பண்ண முடியுமா இந்த லெவல், அந்த மாதிரி டவுட்ஸ் என்னைக்காச்சும் இருந்திருக்கா எப்பயாச்சும்? இன்ன வரைக்கும் ஒரு லெவல் போகல, நான் கொஞ்சம் ஒரு பிகர் லெவல் போகல. பட் அந்த லெவல் போகும்போதோ எனக்கு அந்த மாதிரி தோணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபிட்னஸ் சீக்ரெட் என்ன, அதை சொல்லுங்கள். எல்லாரும் சொல்கிறாங்க இப்படி இந்த படம் எல்லாம் பண்ண முடியாது, ஸ்கேட்டிங் பண்ணதாலையா? மேபி ஸ்கேட்டிங் பண்ணாலும் மேபி லெக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஏன்னா அந்த ஷூ இன்லைன் ஸ்ட்ரைட் வீல் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கலாம். பட் ஆனால் ஃபிட்னஸ் நான் ரொம்ப ஒர்க் பண்ணுவேன் நிறையவே. நான் நிறைய ஸ்கில்ஸ் ஒர்க் பண்ணுறேன், இல்லைன்னா ஃபிட்னஸ் நிறைய ஒர்க் பண்ணுவேன். ஆக்சுவலி ஒரு வீக்கில் மண்டே மட்டும்தான் ஜிம் பண்ணுவேன், ஃபுல் டேஸ் வந்து எண்டூரன்ஸ் ஸ்ப்ரிண்ட் ஃபுல் டேஸ். அது மார்னிங் கண்டிப்பாக போயிடுவேன், அட்லீஸ்ட் 1 hour 1.5 hours அது மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் ஸ்கில்ஸே போவோம். ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் நிறையா ஒர்க் பண்ணணும், ஃபிட்னஸ் இன்னுமே நிறைய பண்ணணும், நான் இதுவுமே கம்மி இன்னும் நிறைய பண்ணணும். இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்னீங்க உங்கள் அப்பா தான் வந்துட்டு உங்கள் சின்ன வயசில் கோச் இருந்திருக்காரு, பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் உங்கள் அம்மாவும் நிறைய பேசியிருக்காங்க, அவங்களோடையும் பேசியிருக்காங்க, பயங்கர ஒரு பேஷனேட்டாக உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏர்போர்ட்டில் பார்த்து ரொம்ப நேரம் நின்று உங்களை வந்துட்டு வெயிட் பண்ணி எல்லாம் கூப்பிட்டு போட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்பாவுக்கு நல்ல ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்தது, அவங்களுடைய ஹெல்த் ஒரு கன்சர்ன் வந்தது. ஸோ அந்த மாதிரி டவுன் டைம்லாம் இருக்கும்போது நீங்கள் எப்படி போயிட்டு உங்களுடைய கேம் ஏன்னா நீங்கள் ரன் அடிக்கிறது தான் அவங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் இல்லை, அது சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ரெஷராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உங்கள் வீட்டில் இவ்வளோ சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது, இப்போ நம்ம ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஃபெயில் ஆகிட்டா இவங்களோட நம்ம லட் டவுன் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு இருந்திருக்கு. ஏன்னா ஜஸ்ட் 14-15. ஸோ அந்த ஏஜில் நார்மலாக எல்லா பசங்களுக்கும் அது வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நான் ரன் அடிக்கும் போது எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் என்னை லெட் டவுன் பண்ண மாட்டாங்க, பரவாயில்ல, பட் மோட்டிவேட் தான் பண்ணுவாங்க எங்கள் அப்பா. பட் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்த போது லைக் நான் வந்து டவுன் ஆகலை. எல்லாருமே சொன்னாங்க, ஏன் உங்கள் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க, எப்படி அது அப்படின்னு கேட்டாங்க. பட் ஆனால் எனக்கு உள்ள நிறைய ப்ராப்ளம், நிறைய ஃபீலிங்ஸ் நிறைய இருந்துச்சு. பட் ஆனால் நான் வெளியே அவ்வளோவா காட்டிக்கல, வெளியே எல்லோரும் ஜாலியாக சிரிச்சிட்டு வச்சுட்டு. பட் ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ள நிறைய ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. பட் கேம்னு வரும்போது நான் அதுக்குடையான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளாண்டு தான் ஆகணும், அதுக்குடையான மரியாதை நான் கொடுத்து தான் ஆகணும் கேம்னு வரும்போது. அதனால் அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் நான் அவ்வளோ எடுக்கலை. அதுக்கப்புறம் நான் ரன் அடிக்கும் போது எங்கள் அப்பா கொஞ்சம் ஹாப்பியாக அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன், அதனால தான் எனக்கு ரன்னு கன்சிஸ்டன்ட்டாக அடிக்க முடியுது.